ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாறுமுய்ய எதிராசருதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவர் அவர் அவதரித்த சித்திரையில் செய்ய திருவாதிரை, சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார் சுவாமி ராமானுஜர். அவருடைய அவதார உற்சவத்தை உலகெங்கும் அனைத்து திருக்கோயில்களிலும் திருமடங்களிலும் திருமாளிகைகளிலும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றார்கள். அதிலே திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் திவ்ய தேசத்திலே இந்த உடையவர் உற்சவமானது விமரிசையாக நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் உடையவர் சாத்துமறை, உடையவர் திருநக்ஷத்திரம், அவதார தினம் எப்படி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது என்று பார்ப்போம். முன்னமே நாம் தெரிவித்திருந்தோம், ஸ்ரீபெரும்புதூரிலே எப்படி இந்த உற்சவமானது நடைபெறுகிறதோ அதே போல திருவல்லிக்கேணியிலும் நடைபெறுகிறது என்று. அதே போல இன்றைய தினமும் அதிகாலை புறப்பாடு. இந்த புறப்பாட்டிலே தங்கப்பல்லக்கிலே புறப்பாடு ராமானுஜருக்கு. அந்த புறப்பாட்டின் பொழுது ராமானுஜருடைய பரமாச்சாரியர் ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம், அவரை பற்றின தாட்டி பஞ்சகம், எம்பெருமானாரை பற்றின ஸ்தோத்திரமான தாட்டி பஞ்சகம், மணவாள மாமுனிகள் அருளி செய்த எதிராஜ விம்சதி ஆகிய ஸ்தோத்திரங்கள் இந்த புறப்பாட்டின் பொழுது சேவிக்க பெறும். இந்த புறப்பாட்டின் பொழுது என்ன விசேஷம் என்னால், பொதுவாக நாம் இந்த ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திர பாடத்தை அனுசந்திக்கும் பொழுது வரிசையாக அனுசந்தித்து கொண்டே வருவோம். ஆனால் இன்றைய தினம் மட்டும் வித்தியாசமாக ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் விஜயீபவ 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 எச்சரிகை, சுவாமி எச்சரிகை என்று சுவாமிக்கு வெற்றி உண்டாகட்டும், எம்பெருமானார் வெற்றியோடு விளங்கட்டும், விஜயீபவா விஜயீபவா என்று வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அத்தியாபக கோஷ்டியினர் செல்லுவார்கள். அதிலேயும் திருவல்லிக்கேணியிலே மட்டும் நடக்கக்கூடிய விஷயமாக அத்தியாபக சுவாமிகள் அந்த முதல் வரிசையிலே வரக்கூடிய கோஷ்டியார் அவர்கள் என்ன செய்வார்கள் என்னால், தங்களுடைய அந்த மேல் உத்தரியம், மூன்றாம் தடுவம் என்று சொல்லுவார்கள், அந்த தடுவத்தை சுருட்டி வானை நோக்கி அந்த தடுவத்தை வீசுவார்கள். என்ன ஆச்சரியம், இப்படி நாம் எங்கேயுமே பார்த்ததில்லையே என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இதற்கெல்லாம் பெரிய ஐதிஹ்யங்கள் நாம் குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு கதை குரு பரம்பரையிலே நடந்த ஒரு சரித்திரத்தை தெரிவிக்கிறேன். கூரத்தாழ்வான் ஒரு முறை திருவரங்கம் பெரிய கோயிலே நன்றாக உபன்யாசம் பண்ணினாராம். அந்த உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தார் பெரிய பெருமாள். உடனே கூரத்தாழ்வானை அழைத்தார். அழைத்து, உம்முடைய உபன்யாசத்தை நான் கேட்டு மகிழ்ந்தேன், உமக்கு மோட்சத்தை நான் கொடுக்கிறேன் என்று கூரத்தாழ்வானை பார்த்து சொன்னாராம் பெரிய பெருமாள். உடனே கூரத்தாழ்வான் தெரிவித்தார், நான் மட்டும் மோட்சமடைந்தால் போராது, என்னோடு இருப்பவர்கள் அத்தனை பேரும் மோட்சம் அடைய வேண்டும், அத்தனை பேருக்கும் நீர் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். உடனே பெரிய பெருமாளும், உமக்காக உம்முடைய சம்பந்தம் உடையவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் மோட்சத்தை கொடுத்தோம் என்று சொன்னாராம். உடனே இந்த விஷயம் எம்பெருமானார் காதுக்கு எட்டியது. அப்போ எம்பெருமானார் நினைத்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இத்தனை நாள் எனக்கு மோட்சமே கிடையாது, நான் நரகத்துக்குத்தான் போவேன், திருக்கோட்டியூர் நம்பியனுடைய ஆணையை மீறியதற்காக நரகத்துக்கு போவேன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பெரிய பெருமாள் குரத்தாழ்வானோடு சம்பந்தம் உடையவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் என்று சொல்லிவிட்டாரோ, எனக்கும் ஆழ்வானோடு சம்பந்தம் இருக்கிறதே, அதனால் எனக்கும் மோட்சம் கிடைக்கப் போகிறது என்று தம்முடைய அந்த மேல் உத்திரியத்தை அப்படியே வானிலே வீசி, ஆகாசத்திலே வீசி சந்தோஷ கூத்தாடினாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால், அந்த காலத்திலே ரொம்ப சந்தோஷம் அதிகமானது என்னால் அந்த மேல் உத்திரியத்தை கழட்டி அவர்கள் ஆகாசத்திலே வீசி சந்தோஷ கூத்தாடுவார்கள். நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன நாம் எல்லோரும் இருக்கிறோம். நமக்கெல்லாம் எது உண்மையான சந்தோஷம் என்னால், நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு மேற்பட ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை. அதுதான் நமக்கு மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த மோட்சமெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்னால் யாராலே கிடைக்கிறது? எம்பெருமானாராலே கிடைக்கிறது, எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே கிடைக்கிறது. அந்த எம்பெருமானார் அவதரித்த நாள் அது சித்திரையில் செய்ய திருவாதிரை. நாம் சந்தோஷப்பட வேண்டுமானால், ஒரு நாளை கொண்டாட வேண்டுமானால் எந்த நாளை கொண்டாட வேண்டும்? எல்லோரும் பார்க்கிறோம், பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், கல்யாண நாளை கொண்டாடுகிறார்கள், இன்னும் எதோ நாளையெல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உண்மையாக கொண்டாட வேண்டிய நாள்கள் ஆழ்வார்கள் அவதரித்த நாள்கள், ஆச்சாரியர்கள் அவதரித்த நாள்கள். அதிலேயும் குறிப்பாக ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாறுமுய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்று ரொம்ப அப்படியே பொன் எழுத்துக்களாலே பொறித்து வைத்திருக்கிறார் மணவாள மாமுனிகள்.
அந்த நாளை நாம் எல்லோரும் நன்றாக கொண்டாடுகிறோம். அந்த காலை புறப்பாட்டின் பொழுது தங்கப்பல்லக்கிலே எம்பெருமானார் எழுந்தருளும் பொழுது இந்த ஸ்தோத்திரபாட கோஷ்டியை அனுசந்தித்து கொண்டு போவார்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பின்னால் இந்த விஜயி பவ என்று எம்பெருமானாருக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே போவார்கள். ஒவ்வொரு ஸ்லோகம் முடிந்த பிற்பாடும் தங்களுடைய அந்த மேல் உத்திரியத்தை ஆகாசத்திலே வீசி சந்தோஷ கூத்தாடி கொண்டு இந்த கோஷ்டியார்கள் செல்வார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த காணொளிகளை எல்லாம் இன்றைய தினம் நாம் இந்த காணொளியிலே கண்டு மகிழ்வோம். மேலே இன்றைய தினம் பூர்த்தியாக உற்சவம் இந்த புறப்பாடு முடிந்த பிற்பாடு எல்லா சந்நிதிகளுக்கும் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்வார் எம்பெருமானார். பிற்பாடு பார்த்தசாரதி பெருமாளும் எம்பெருமானாரும் திருவாய்மொழி மண்டபத்துக்கு எழுந்தருளி எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்திரயமானது அங்கே சேவிக்கப்படும். பார்த்தசாரதி பெருமாள் முன்னால் எம்பெருமானார் அருளி செய்த கத்தியத்திரயத்தை கோஷ்டியார் விண்ணப்பிப்பார்கள். ரொம்ப சேவையானது நடைபெறும். பிற்பாடு திருமஞ்சனம், திருமண் காப்பு, திருப்பாவை சேவை, திருமொழி 10ஆம் பத்து, 11ஆம் பத்து, திருக்குறுந்தாண்டகம், திருநடந்தாண்டகம் ஆகிய அத்தனை சேவையும் நடந்த பிற்பாடு மாலை 5 மணி அளவிலே திருப்பாவை சாத்துமறை, பெரிய திருமொழி சாத்துமறை, திருநடந்தாண்டக சாத்துமறை எல்லாம் சாத்துமறை ஆன பிற்பாடு உடையவர் மட்டும் புறப்பாடு கண்டருளி வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி மங்களகிரியிலே வீதி புறப்பாடு கண்டருள்வார். இந்த சமயத்திலே எம்பெருமானாரை பற்றின ராமானுச நூத்தந்தாதி. இன்றைய தினம் என்ன விசேஷம் என்னால், காலை புறப்பாட்டிலே மணவாள மாமுனிகள் அருளி செய்த எதிராஜ விம்சதி, மாலை புறப்பாட்டின் பொழுது அமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதியானது சேவிக்கப்படும். பூர்த்தியாக இன்றைய தினம் புறப்பாட்டிலே எம்பெருமானார் விஷயமான பிரபந்தங்களே சேவிக்கப்படுகிறது என்னால் இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக மிக விசேஷமான ஒரு அனுஷ்டானம் என்று நாம் தெரிந்து கொள்வோம். இந்த புறப்பாடு முடிந்த பிற்பாடு திருவாய்மொழி 10ஆம் பத்து சேவை, திருவாய்மொழி சாற்றுமறை ஆகி உடையவருக்கு மாலை மரியாதை பரிவட்டங்கள் எல்லாம் பார்த்தசாரதி பெருமாள் பகுமானித்தருள்வார். அத்தோடு இந்த நாள்பாட்டு வாழி திருநாமங்கள் சேவிக்கப்பட்டு இந்த உடையவர் உற்சவமானது நிறைவு பெறும். நாளை காலை கந்தபடி வசந்தம் என்று எல்லா சன்னதிக்கும் எம்பெருமானார் எழுந்தருளி இந்த கந்தபடி உற்சவத்தை கொண்டாடுவார். அத்தோடு இந்த 11 நாள் உடையவர் உற்சவமானது நாளையோடு நிறைவு பெறும். இந்த காணொளிகளை எல்லாம் தொடர்ந்து நம்முடைய சேனலிலே பார்த்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அத்தனை உற்சவங்களையும் பார்த்து அனுபவித்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.
பண்ணுறேன் கேட்பான்.
அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன 2 தடவை பேமெண்ட் ஆச்சு. அது நான் சொன்னா ரொம்ப ஆடுறான்னு
ஆ